ஏஐஎம் அவேர்னஸ் இந்தியா மூமென்ட் சோஷியல் சர்வீஸ் சார்பில் மகளிர் தின விழா. சென்னை கோடம்பாக்கத்தில் ஏஐஎம் அவேர்னஸ் இந்தியா மூமென்ட் சோஷியல் சர்வீஸ் சார்பில் நிறுவன தலைவர் கே சக்திவேல் அவர்கள் தலைமையில் மகளிர் தின விழா மற்றும் மகளிருக்கு பாராட்டு விழா நடைபெற்றது. இந்த மாபெரும் உலக மகளிர் தின விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக தீநகர் சட்டமன்ற உறுப்பினர் ஜே கருணாநிதி, 132வது வார்டு மாமன்ற உறுப்பினர் திருமதி கார்த்திகா பாஸ்கர் மற்றும் 132வது வட்ட செயலாளர் கே எஸ் வெல்டிங் ராஜ் ஆகியோர் கலந்து கொண்டு முன்னாள் குடியரசுத் தலைவர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களுடைய திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினர். அதனைத் தொடர்ந்து பேசிய தீநகர் சட்டமன்ற உறுப்பினர் ஜே கருணாநிதி பேசுகையில், மகளிர் வாழ்க்கையில் முன்னேறினால் மட்டும்தான் அவர்கள் குடும்பமே முன்னேறும். உங்கள் தனித்திறமைக்கு தலை வணங்குகிறேன். இங்கு கலந்து கொண்டுள்ள அனைத்து மகளிருக்கும் மகளிர் தின நல்வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொண்டார். அத்தனை மகளிருக்கும் என்னுடைய மனம் நிறைந்த வாழ்த்துக்கள், மகளிர் தின வாழ்த்துக்கள். தொடர்ந்து இன்னைக்கு நிறைய சாதனைகளை பெண்கள் தான் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. நேற்று கூட யூபிஎஸ்சி தேர்வில் கூட பெண் தான் 2வது இடமா வந்திருக்கிறாங்க. உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா சாதனைகளை நிறைய செய்து கொடுக்குற மாநிலமாக இன்றைக்கி தமிழ்நாடு இருக்குது. அதில் குறிப்பாக பெண்கள் தான் அதிகமாக இருக்கிறீங்க. அது இந்த கோடம்பாக்கம் பகுதியில் என்னுடைய சட்டமன்ற தொகுதிக்குள்ளே நடக்கிற இந்த நிகழ்ச்சியில் இவ்வளோ பெண்கள், அதுவும் யாருடைய எந்த அரசியல் கட்சி தூண்டுதலும் இல்லாமல் தனி ஒரு அமைப்பாக இவ்வளோ பெண்களை வர வச்சு இந்த நிகழ்ச்சி நடத்திருக்கிறதுக்கு எனக்கு உங்களை பெருமையாக இருக்குது. இங்கே வெற்றி சொன்ன மாதிரி எல்லா பகுதி மக்களுக்கும் நாங்கள் உதவிகள் செய்து கொண்டு தான் இருக்கோம். ஆனால் வெற்றி இந்த பகுதியில் எங்களுக்கு ரொம்ப உறுதுணையாக இருக்கார். ரொம்ப 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 உறுதுணையாக இருக்கார். ஏன்னா நாங்கள் அடிக்கடி மக்களை சந்திக்க முடியாது, பல வேலைகள் இருக்கும். மக்கள் அவங்களுக்கு என்ன தேவைன்றதை அறிஞ்சு என்னோட டெய்லி தொடர்பு கொள்கிறாரு. டெய்லி இந்த பகுதி மக்களுக்கு இது வேணும், இந்த இது செஞ்சு கொடுங்க அப்படின்னு என்னை தினமும் தொடர்பு கொள்ளக்கூடிய ஒரு நல்ல நண்பராக இருக்கிறார். அவருக்கு என்னுடைய நேரத்தில் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். மகளிர் தினம் சொல்லவே வேணாம். மகளிர் இல்லாமல் எதுவுமே இல்லைன்ற அளவுக்கு இன்றைக்கி மகளிர் தான் இன்றைக்கி எல்லாத்துலேயும் போல வச்சு கொண்டிருக்கிற ஒரு சூழ்நிலையை உருவாக்கி இருக்கிறோம். அதுவும் குறிப்பாக எங்களுடைய முதலமைச்சர், நான் அரசியல் பேசக்கூடாது, ஆனால் எங்கள் முதலமைச்சர் எல்லா நேரத்துலையும் உங்களை பற்றி தான் சிந்திக்கிறார். உண்மையிலே நான் தினமும் அவரை நான் சந்திக்கிறேன். நான் வாரத்தில் ஒரு வாட்டியாச்சும் முதலமைச்சர்கிட்ட பேசிடுவேன். ஆனால் அவர் பேசும்போதெல்லாம் இந்த திட்டம் எப்படி இருக்குது, எனக்கு உள்ளே போய் ரூமில் போய் பேசும்போதே என்கிட்ட சொல்லுவார், இந்த திட்டம் எப்படி இருக்குது, இந்த திட்டம் மக்கள்கிட்ட என்ன வரவேற்பு, நீ மக்களோட பழகிற என்ன வரவேற்பு இருக்குது அப்படின்னு எங்ககிட்ட ஒப்பீனியன் கேட்பார். ஒரு முதலமைச்சர் என்னன்னு எல்லாருக்கும் கேட்காம ஒரு சட்டமன்ற உறுப்பினர் என்கிட்ட கேட்பார். இந்த மாதிரி ஒப்பீனியன்லாம் கேட்பார். எப்படி இருக்குது, இந்த மகளிருக்கான திட்டங்கள் அறிவிச்சிருக்கோம், எப்படி இருக்குது, இதெல்லாம் மக்கள் எப்படி பயன்படுத்துகிறாங்க, உண்மையிலே மக்களுக்கு போய் பயனளிக்குதா அப்படின்னு கேட்பாங்க. அப்படி இன்னைக்கு பெண்கள் உண்மையிலே சொல்லப்போனால் வாக்குரிமை இல்லாத பெண்கள், அந்த காலத்தில் வாக்குரிமை இல்லாமல் இருந்தாங்க. பெண்களுக்கு வாக்குரிமை இல்லாமல் இருந்த காலம் போய் இன்றைக்கி வாக்குரிமை அளித்து பெண்கள் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வேலைக்கு போகிற பெண்கள் பார்த்திங்கன்னா நிறைய இருக்காங்க. பெண்களில் வேலைக்கு போகிற பெண்கள் தமிழ்நாட்டில் தான் அதிகமாக இருக்குது. 48%, 46% மக்கள் பெண்கள் வேலைக்கு போகிறாங்க. அந்த அளவுக்கு நம்மளுடைய பெண்களுக்கு சமுதாய வளர்ச்சியை உண்டாக்கிய ஒரு மாநிலம் தமிழ் மாநிலம். அதனைத் தொடர்ந்து சிறப்பு அழைப்பாளர்கள் 4 பேருக்கு சிறப்பு விருதாக ஏஎம் கலாம் அவார்டு 2026 விருதும், 10 நபருக்கு கோடம்பாக்கம் குவீன்ஸ் 2016 அவார்டு வழங்கி கௌரவிக்கப்பட்டது. மேலும் 100 மகளிர்களுக்கு சட்டமன்ற உறுப்பினர் ஜே கருணாநிதி அவர்கள் பரிசுகள் வழங்கினார். மேலும் இந்த நிகழ்ச்சியினை மாநில மகளிரணி ஒருங்கிணைப்பாளர் திருமதி சங்கீதா அருண், பொருளாளர் திருமதி பிரீத்தி, மகளிரணி ஒருங்கிணைப்பாளர் திருமதி தேவி ஸ்ரீ ஆகியோர் சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்திருந்தனர்.